இறை இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மக்களே, அருட்சகோதரிகளே, சகோதர குருக்களே, சகோதர ஆயரவர்களே, இன்று நாம் கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து மனிதராகி நம்மை போல் அவர் இவ்வுலகத்திலே வாழ்ந்தாலும் அவரிடத்தில் இறை இயல்பும் மனித இயல்பும் இரண்டும் முரண்படாத வகையில் அவரிடத்தில் இணைந்திருந்தது. அவர் மனிதன் என்ற முறையில் அவரும் திருமுழுக்கு பெற்றார். அந்த திருமுழுக்கை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய திருமுழுக்கையும் நாம் நினைத்து பார்ப்போம். 1237 முதல் 1270 வரை பிரான்ஸ் நாட்டினுடைய மன்னராக இருந்தவர் 9ஆம் லூயிஸ். அவர் தன்னுடைய ஆவணங்களிலே கையெழுத்திடும் பொழுதெல்லாம் அவர் 9ஆம் லூயிஸ் என்று அவர் கையெழுத்து போட மாட்டார். காரணம் என்னவென்றால், அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக அவரை பாதித்தது மட்டுமல்ல, அவருடைய உள்ளத்திலே பதிந்திருந்தது அவருடைய திருமுழுக்கு பெற்ற நாளும் அவருடைய திருமுழுக்கும். எனவேதான் அவர் 9ஆம் லூயிஸ் என்பதற்கு பதிலாக அவர் பாய்சி நகர் லூயிஸ் என்று எழுதுவார். காரணம் என்னவென்றால், எந்த ஆலயத்திலே அவர் திருமுழுக்கு பெற்றாரோ அந்த ஆலயத்தினுடைய பெயர்தான் அவருக்கு பாய்சி என்ற அந்த பெயரைத்தான் அவர் எழுதுவார். அவருடைய மனைவி மார்கரெட் ஒரு முறை அவரை பார்த்து, உங்களுக்கு பிடித்த ஆலயம் எது என்று கேட்ட பொழுது, எனக்கு மன்னனாக முடிசூட்டப்பட்ட ஆலயம் ரீம்ஸ் என்ற அந்த நகரிலே உள்ள பேராலயம், அந்த ஆலயத்தை விட எனக்கு மிகவும் பிடித்தமான ஆலயம் இந்த பாய்சி நகர் ஆலயம். ஏனென்றால் அங்குதான் நான் திருமுழுக்கு பெற்றேன் என்று அவர் சொல்லுவார். அவருடைய அந்த மகனையும் பார்த்த பிறகு அவர் சொல்லுவார், நீ திருமுழுக்கு பெறுகின்ற வரையிலே என்னுடைய மகன், திருமுழுக்கு பெற்ற பிறகு கடவுளுடைய பிள்ளை என்று அவருடைய மகனையும் அவர் சொல்லி வளர்த்தார். ஆகவே இன்றைக்கு அந்த திருமுழுக்கு என்பது எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பதிந்திருந்தது என்றால், அவர் அந்த திருமுழுக்கினுடைய அருளை அவர் நிறைவாக வாழ்ந்தார். அந்த திருமுழுக்கு அருள் அவருக்கு எதை கொடுத்தது என்பதைத்தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட எசாயா எழுதிய இறை வாக்குகளில் 42ஆவது அதிகாரம் முதல் வசனத்தில், இதோ எனது ஊழியன், நான் அவருக்கு ஆதரவு அளிக்கின்றேன் என்று எசாயா கூறுகின்றார். இது கிறிஸ்துவை பற்றிய முன் அறிவிப்பு. ஆக இந்த ஆதரவு, உறுதுணை, அவரோடு தொடர்ந்து இருக்கின்ற அந்த ஒரு நிலை, அவரை விட்டு பிரியாத ஒரு நிலை. ஆகவே இறைவன் அந்த திருமுழுக்கு பெற்ற அந்த லூயிஸை அவர் விட்டு பிரியவில்லை. எப்பொழுதுமே அவரோடு இருந்தார். திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நம்மோடு இன்றும் இருக்கின்றார், என்றும் இருக்கின்றார். நாம் எங்கு சென்றாலும் அவர் நம்முடனே இருக்கின்றார். ஏனென்றால் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மோடு தொடர்ந்து பயணிக்கின்ற ஒரு கடவுள். ஆகவே இன்றைக்கு ஆதரவு அளிக்கின்றார். அப்படி என்றால் அவர் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் நமக்கு அவர் அந்த செயல்பாடுகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கும், அதே வேளையில் அந்த செயல்பாடுகள் நல்ல முறையிலே நிறைவேற்றப்படுவதற்கும் நமக்கு அவர் தொடர்ந்து உறுதுணையாக மட்டுமல்ல, தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் நாம் உண்மையிலே அவருக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கு வேண்டிய அருளையும் கொடுத்து அவர் நம்மை பாதுகாக்கின்றார், நம்மை தொடர்ந்து வழி நடத்துகின்றார். ஆகவே இன்றைக்கு அந்த உறுதுணை தொடர்ந்து இன்றும்
திருமுழுக்கு பெற்ற நம்மோடு இருக்கின்றது என்பதை நாம் வாசிக்கின்றோம், நாம் உணர்கின்றோம். அடுத்தபடியாக இன்றைக்கு நாம் அந்த எசாயா எழுதிய இறைவாக்குகளில் 42வது அதிகாரம் முதல் வசனத்தில் நான் தேர்ந்து கொண்டவர் அவர் என்று அங்கு எசாயா சொல்லுகின்றார் கிறிஸ்துவை பற்றி. இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியில், மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இன்றைக்கு 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் என் அன்பார்ந்த மகன் அவரே என்று சொல்லுகின்றார். ஆக இன்றைக்கு நாம் அந்த திருமுழுக்கு பெற்றதனால் நாம் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். ஆகவே தான் நாம் வாசிக்கின்றோம் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 1 அதிகாரம் 5வது வசனத்தில் கடவுள் தம்முடைய மகன் கிறிஸ்து வழியாக நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அன்பினால் முன்குறித்து வைத்தார் என்று அவர் நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம்மை அந்த இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்றைக்கு நமக்கு பல வகையான துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம். எத்தகைய வேளையிலும் அந்த இறைவன் நம்மை கைவிடாதவர், கைவிட மாட்டார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள், அவரை பற்றி கொண்டு வாழ்பவர்கள். எந்த சூழ்நிலையிலும், அது நல்ல சூழ்நிலையோ கெட்ட சூழ்நிலையோ, எந்த சூழ்நிலையிலும் அவரை பற்றி கொண்டோம் என்றால் அவர் நம்மை விட்டுவிட மாட்டார். தொடர்ந்து நமக்கு அவருடைய ஆசிரிய மரளையும் தொடர்ந்து வழங்குவதோடு அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கின்ற அந்த விதமானது வித்தியாசமானது. ஒவ்வொருவருடைய தேவையும் அறிந்து அவர்களுக்கு உதவுகின்றவர், ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் கேட்டு அவர்களுக்கு தேவையை அவர் நிறைவு செய்பவர். அவர் எப்பொழுதும் நம்முடைய குரலை கேட்பதற்கு, நாம் அவரோடு இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்கின்றோம் என்பதை அவர் உணர்வதற்கு எப்பொழுதுமே அவர் தயாராக இருக்கின்றவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இன்றைக்கு என் நெஞ்சம் அவரில் பூரிப்படைகின்றது என்று இன்றைக்கு எசாயா எழுதிய அந்த இறைவாக்குகளில் 42 முதல் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அது கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டது தான். இங்கு நாம் மீண்டும் மத்தேயு எழுதிய அந்த நற்செய்தியில் 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் அவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் இன்றைக்கு கடவுள் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நினைத்து அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். நாம் ஒரு சில வேளைகளில் நினைக்கின்றோம், நமக்கு துன்பம் வரும் பொழுது, ஒரு சில வியாதிகள் வரும் பொழுது, ஒரு சில கஷ்டங்கள் வரும் பொழுது, பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள்லாம் வர்ற சமயத்தில் என்ன நினைக்கிறான், இந்த கடவுள் ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாரு? நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டானே இருக்கிறேன், கோயிலுக்கு தானே போகிறேன், பாவ சங்கீதனம் பண்ணுறேன், நன்மை வாங்குகிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் கடவுள் என்னை கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிறைய வேளைகளிலே நாம் நினைத்திருப்போம். நினைக்காமல் இருக்க மாட்டோம். இந்த கடவுள்கிட்ட வேண்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கூட நினச்சிருப்போம். ஒரு சில வேளைகளில் நீங்கள் இந்த கிராமப்புறங்களில் போனீங்கன்னா கேட்டிருப்பீங்க, என்ன கேட்டிருப்பீங்க, வேண்ட வெறும் வீடு, கும்பிட குட்டிச்சவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை அல்ல. ஏனென்றால் கடவுளை பற்றி கொண்டவர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் இறங்காதிருப்பாரா? ஆகவே அவர் உண்மையிலேயே நம்மீது அன்பு கொண்டவராக அவர் இருக்கின்றார். எனவே அவர் நம்மில் மகிழ்ச்சி கொள்ளுகின்றார். இன்றைக்கு நமக்கு வருகின்ற ஒரு சில பேரிடர்கள் பெரும் அழிவாக இருக்கலாம், அது நிலநடுக்கமாக இருக்கலாம், போராக இருக்கலாம், அல்லது வெள்ளமாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளிலெல்லாம் அந்த இறைவன் நம்மை உண்மையிலேயே பாதுகாப்பவராக மட்டுமல்ல, நம்மோடு உடனிருப்பவராக மட்டுமல்ல, மாறாக அவர் நம்மிலே மகிழ்ச்சி கொள்பவராகவும் இருக்கின்றார். நம்மை பாதுகாப்பதிலே அவருக்கு அலாதி மகிழ்ச்சி. எந்த சூழ்நிலையிலும் அவர் மகிழ்ச்சி உள்ளவராகத்தான் இருக்கின்றார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். ஆகவே அந்த ஒரு மனநிலையை இந்த திருமுழுக்கானது நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி திருமுழுக்கை பற்றி எத்தனை பேர் நினைக்கிறோம்? எத்தனை பேர் திருமுழுக்குக்காக தயார் பண்ணுறோம்?
ஏதோ பேர் வைக்கணும், போய் 8ஆம் நாள் போய் பேரை வச்சுவிட்டு ஞானத்தாய் ஞானத்தகப்பேன் யாருப்பா, அங்கே போய் தேடுவாங்க ஞானத்தாயும் ஞானத்தகப்பனையும். எங்கப்பா ஞானத்தாய் ஞானத்தகப்பேன் வெளியில் போயிட்டார் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் போய் கூட்டிகிட்டு வருவோம். இதுதான் நம்ம நினைக்கிறது. இன்றைக்கு திருமுழுக்கு என்பது எவ்வளவு ஒரு புனிதமான நிகழ்வு, எவ்வாறு அதில் இறைவன் நம்பொருட்டு மகிழ்ச்சி அடைகின்றார் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவேதான் இன்றைக்கு அதாவது இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு இன்றைக்கு அந்த இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார். அடுத்தபடியாக நாம் வாசிக்கின்றோம் எசாயா எழுதிய அந்த இறைவாக்குகள். இன்றைக்கு வாசிக்க கேட்ட வாசகம்தான் 42:1. என் ஆவியை அவருக்குள் புகுத்துவேன், என் ஆவியை அவருக்கு அளிப்பேன் என்று சொல்கின்றார். அதே போன்று இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தியில், மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 3:16 நாம் வாசிக்கின்றோம், யோர்தான் ஆற்றிலிருந்து திருமுழுக்கு பெற்று இயேசு வெளியே வருகின்ற பொழுது வானம் திறந்திருப்பதையும் புறா வடிவில் தூய ஆவி அவர் மீது வந்து தங்குவதையும் அவர் கண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக தூய ஆவி அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. தூய ஆவி அங்கு நாம் பார்க்கின்றோம் தந்தையினுடைய குரலொளி, தூய ஆவியினுடைய வருகை, கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கு, மூவொரு இறைவனை அங்கு நாம் பார்க்கின்றோம். இந்த தூய ஆவி கொடுக்கப்படுகின்றது என்றால் இந்த தூய ஆவி எதற்காக நமக்கு வழங்கப்படுகின்றது? அந்த தூய ஆவியினுடைய வருகையினால் நாம் அனைவரும் உண்மையிலேயே அந்த ஆவியினுடைய செயல்களுக்கு உட்பட்டவர்களாக, ஆவியினுடைய வழியில் நடக்க நமக்கு எப்பொழுதுமே அந்த ஆவி தூண்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதை அந்த ஆவியானவர் வருகையானது நமக்கு நினைவூட்டுகின்றது. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அதைத்தான் அந்த ஆவியானவர் தொடர்ந்து நினைவூட்டி கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு அந்த தூய ஆவியினுடைய கனிகள் கொடுக்கப்படுகின்றன. இன்றைக்கு நாம் வாசிக்கின்றோம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களில் வாசிக்கிறோம். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆகிய இந்த கனிகளெல்லாம் கொடுக்கப்படுகின்றன. எதற்காக? இந்த கனிகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நாம் வழங்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் இன்றைக்கு அன்பு, மகிழ்ச்சி இதெல்லாம் நாம் மட்டும் நம்ம அன்பு செய்வதற்காக மட்டுமல்ல, அடுத்தவர்களையும் அன்பு செய்ய. அதே போல் மகிழ்ச்சி என்பது ஏதோ நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்து கொள்வதற்காகவும் அடுத்தவர்களுடைய மகிழ்ச்சியிலே பங்கு கொள்வதற்காகவும் நாமும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு அந்த கனிகள் எல்லாம் மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய கனிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கனிகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. ஆகவே இந்த ஆவியினுடைய கொடைகளையும் அந்த ஆவியினுடைய கனிகளையும் பெறுகின்ற நாம் உண்மையிலேயே அடுத்தவர்களை நம்முடைய கவனத்தில் கொண்டு அவர்களுடைய தேவைகளுக்கு நாம் உதவி செய்கின்ற மக்களாக வாழவும், அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற வகையிலே உதவக்கூடியவர்களாக இருக்கவும் அந்த ஆவியானவர் நம்மை எப்பொழுதுமே தூண்டி கொண்டிருக்கின்றார் என்பதையும் நாம் உணர வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவினுடைய அந்த திருமுழுக்கானது இன்றைக்கு நமக்கு உண்மையிலேயே அது ஒரு ஆதரவாக, அதாவது உறுதுணையாக இருக்கின்றது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர வேண்டும். அதே வேளையில் அந்த திருமுழுக்கானது நமக்கு மகிழ்ச்சியை நம்மால் இறைவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க இருக்கின்றது என்பதை உணர வேண்டும். அதே போன்று அந்த திருமுழுக்கினால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்பதையும் நாம் உணர்ந்து அறிந்து வாழ வேண்டும். அதே வேளையில் ஆவியானவருடைய செயல்பாடு நம்மில் வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் ஆவியினுடைய செயல்கள் பிறருக்காக. ஏனென்றால் நாம் இன்றைக்கு அந்த ஆவியை பெற்றிருக்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆவியினுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு உதவக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையானது உண்மையிலேயே இந்த திருமுழுக்கு பெற்றதனால் நாம் எவ்வாறு அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவினுடைய அந்த
வாழ்விலும் அவருடைய பணியிலும் பங்கு பெற்றவர்களாக மட்டுமல்ல, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாகவும் மாறுகின்றோம் என்ற அந்த ஒரு உணர்வோடு தொடர்ந்து நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். எந்த சூழ்நிலையிலும் அந்த இறைவன் நம்மை விட்டு அகலமாட்டார் என்ற அந்த ஒரு மனநிலையானது என்றுமே நம்மை தொடர்ந்து உந்தி தள்ளக்கூடியதாக, நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலையோடு நாம் இந்த திருப்பலியில் பங்கு இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.